நாமம் மகிமைப்படுவதாக. சற்று நேர சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நமக்கு ஓவரா சிந்திக்கிற அளவில் ஒரு கருத்து அடங்கி இருக்கிறது. ஆமென். அதாவது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று போட்டுட்டு ஆகிலும் என்று ஆரம்பித்து பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களை மெய்யாவே சொல்றேன். என்னங்க இது? புரியுதா? 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 இல்ல குழம்புது இல்லையா? என்ன இப்படி போட்டிருக்கு, அப்படி போட்டு இப்படி போட்டிருக்க, என்னது புரியோ இல்லையா? அல்லேலூயா. தேவன் ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதில் அநேக காரியங்களை அவர் அடக்கி வைத்திருப்பார். அல்லேலூயா. சரி, இந்த யோவான் ஸ்நானன் யார், தகப்பன் யார், தாய் யார் என்று பார்த்து தகப்பனுடைய வேலை என்ன என்பதை பற்றியும் பிறப்பின் ரகசியத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம இதில் உள்ள விளக்கத்தில் சில காரியங்களை கடந்து போகிறோம். ஆனால் கொஞ்சம் பெரிய ஒரு காரியம், ஆனாலும் கூட ஷார்ட்டா முடிக்கிறது முயற்சி பண்ணுங்க. ஒரு முறை வாசிப்போம். பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த யோவான் ஸ்நாபகன் இவர் ஸ்நானன் யார் என்றால், அல்லேலூயா, அவருடைய தகப்பன், அவருடைய பிறப்பு வர்த்தமானத்தை குறித்து பார்க்கும் போது அவருடைய தகப்பனார் பெயர் சகரியா. தகப்பனாகிய சகரியாவுடைய வேலை என்னவென்றால் ஆசாரியன். அப்படி என்றால் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற மனுஷன். அல்லேலூயா. அவருடைய தாயின் பெயர் எலிசபெத். இவர்கள் 2 பேருக்கும் குழந்தையே இல்லை. என்ன இல்லை? மலடனும் மலடி வருஷங்களாய் குழந்தை இல்லை, வயதாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனா இவர் ஆனாலும் சோர்ந்து போகாமல் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீதிமானாக வாழ்ந்து, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் உத்தமமாக செய்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 10 இருந்து ஒரு சில வசனத்தை தொடர்ந்து நாம் வாசிப்போமாக. தூபம் காட்டுகிற வேளையிலே இப்ப இவர் எங்கு, அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவர் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்காக சகரியாவாகிய ஆசாரியன் உள் பிரவேசித்திருக்கிறார். அவர் சென்று விட்டு அங்கிருந்து அவர்கள் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை வருகிற ஜனத்துக்கு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதான முக்கியமான வேலையாகும். கர்த்தர் ஊழியக்காரராகிய சகரியாவுக்கு தேவன் ஒப்புவித்த வேலை. அல்லேலூயா. அவர் உள்ளாக சென்று தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் வெளியே என்ன செய்திருந்தாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெய்வ ஆண்டவரே, தேவனுடைய ஊழியக்காரர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிருக்கிறார், இந்த வார்த்தையோடு கடந்து வர வேண்டும், அவர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதம் எங்கள் மேல் தங்க வேண்டும் என்று ஜனங்கள் எல்லாம் வெளியே என்ன செய்கிறார்கள்? ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இப்போ எங்க பிரவேசித்திருக்கிறார்?
உள்ள ஆசாரியப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று தூபம் காட்டி தேவனிடத்தில் இந்த வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு வந்து கொடுப்பதற்காக உள்பிரவேசத்திருக்கிற அந்த நபரை சந்திக்க தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். நான் சொன்னேன், அவர் முதிர்ந்தவர்கள், அவர் கணவன் மனை சகரியா எலிசபெத் 2 பேரும் ரொம்ப வயசானவங்க, ஆனா பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. இவர் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் உத்தமமா செய்கிற மனுஷன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கிறேன், நான் என்னுடைய நினைப்பு, சரி வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒழுங்கா ஆண்டுக்கு பயந்து வாழ்ந்து காலத்தை முடிச்சுட்டாட்ட நினைத்திருப்பார்கள். ஆனால் முதிர் வயதாக இருந்தால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு தாமதித்தாலும் கூட தேவன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் தாமதிக்கிறதா இருந்தாலும் ஹல்லேலூயா கவலைப்படாதீர்கள். தேவன் அதற்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை ஹல்லேலூயா. ஐயோ, இத்தனை வருஷமாகிறது நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேனே, எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு இன்னும் நன்மை நடக்கவில்லையே என்று நீ கவலைப்படலாம். ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிளான் திட்டம் வைத்திருக்கிறார். நீ கர்த்தரை உண்மையாய் சேவிப்பது உண்மை என்றால், கர்த்தர் உண்மையை பரிசுத்தமாய் இருப்பது உண்மை என்றால், கர்த்தர் உண்மையை ஒரு நீதியாய் இருப்பது உண்மை என்றால், உன்னுடைய காரியத்தில் தேவன் கவனமுள்ளவராக இருக்கிறார். தாமதித்தாலும் தேவன் செய்கிறதை சரியாய் அதனால நேரத்தில் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஆமென். கையில் தலையில சத்தமா சொல்லும். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 1:5 இருந்து இருந்தால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன சொன்னேன், அவர்கள் கர்த்தரிடத்தில் சகல கற்பனையின்படியேயும், நல்லா கவனிங்க, நீ தேவனிடத்தில் வந்திருக்கிறாய், பல எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கிறது, பல காரியங்களுக்கு நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ ஜெபித்த காரியம் உனக்கு கிடைத்தது தாமதிக்கிறது. ஆனால் இவர்களிடத்தில் தாமதித்த போதிலும் ஹல்லேலூயா எப்படி இருவரும் கர்த்தருடைய சகல கற்பனைகளிலேயும் நியாயங்களிலேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் பேசி முடிக்க முடியாது, இடையில உங்களுக்குரிய வார்த்தையை அவருக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென் ஆமென். அது நிதானமா போயிட்டு இருக்கு. தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மை, ஆமென், ஜெபிப்பது உண்மை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பேஸை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்ல, அவர்கள் இருவரும் என்னது, யாரெல்லாம், சொல்லுங்க, கணவனும் மனைவியும். கணவன் மட்டும் நல்லா இருக்கிறார், ஜெபம் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, அவரு போறாரு, சர்ச்சுக்கு ஒழுங்கா போறாரு. நான் வீட்டில் இந்த குடல் கறி வச்சுட்டு இருக்கிறேன். இந்த சம்பன்ன வித்தை காட்டி தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. தேவனுக்கு நன்மை உனக்கு வேண்டுமா? அந்த நன்மையை அனுபவிக்கிற ஒரு தனிநபர் அல்ல, உன் குடும்பமே அதை அனுபவிக்கிறது. உன் குடும்பமே அனுபவிக்கிறன்னா குடும்பமே தேவன் முன்னாடி வரணும். புரியுதா இல்லையா? நாம் தேவனோட பெரியவன் அல்ல, நம்ம மனுஷனோட புழுவுக்கு சமம். ஆனா தேவன் கணத்துக்குரிய தேவனாக சில கண்டிஷன் பண்ணுவாங்க. நாங்க வாரம் நாம ஞானஸ்தானம் எடுத்துறோம், எங்களுக்கு இது நடந்தால்
ஐயோ நீ ஞானசாரம் எடுக்கண்டாய. மனம் திரும்பினவன், மனம் திரும்பினவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஞானசாரம் எடுக்க தள்ளவே தேவையில்லை. ஞானசாரம் எடுப்பது பிரதான கட்டளை. ஆமென். அதாவது ஞானசாரம் எடுக்க வேண்டிய வேதத்தின்படி அடிப்படையில் கட்டளை மட்டுமல்ல, ஞானசாரம் எடுத்தவர் தேவனுக்குள்ள கர்த்தருடைய பங்கு எடுப்பது உண்மையா இருக்க என்பது உண்மையானவர் நிலம். ஆமென். ஹalleluya. நீ மனம் திரும்பி இருந்தால் அடுத்தது தண்ணீரை சந்தித்தாக வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஏன் உன் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அதை தேவன் தான் செய்ய வேண்டும் ஐயா. நீயா இருக்கலாம், உன் குடும்பமா இருக்கலாம், உன் பிள்ளைகளா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை எந்த காரியமும் நன்மையான காரியம் நடக்க வேண்டும் என்றால் தேவாதி தேவன் மட்டுமே செய்ய முடியும். உன் முயற்சி, உன் பிரயாசம், உன் சம்பாத்தியம், உன் திறமை, உன் சொந்தம், பந்தம் யாராலும் செய்ய முடியாது. தேவன் ஒருவரே. அந்த ஒரு சிந்தை, ஒரு அறிவு, ஒரு தெளிவு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? இருவரும் என்பது தேவை இருக்கா? எதிர்பார்க்கிறியா தேவனிடத்துல? குடும்பத்துல யாரெல்லாம் உண்டு? எல்லாருமா? ஆமென். அந்த நன்மையை அனுபவிக்கிறது யாரெல்லாம்? அவங்க எல்லாருமா? ஆமென், ஆமென். ஒரு ஆள் வந்தா எல்லாருமா? ஆமென். அந்த ஆசீர்வாதத்தின் பங்காளி யார்? அவர்கள் எல்லாருமா? சோதரர், சோதரர். ஏன்? தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஆபிரகாம் சொன்னார், ஆமென், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னார். ஆபிரகாமே உன் வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்ய வல்லமை உண்டு. உன்னிடத்தில் உனக்கு சந்ததியை கொடுக்க முடியும். ஆமென். கொடுத்த சந்ததியை பலியிடலை போற இடத்திலிருந்து காப்பாற்ற இருக்க முடியும். வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ண இருக்க முடியும். அவ்வளவு பெரிய தேவனாக்கும் நீ ஆராதிக்கிற தேவன் மறந்து விடாதே. இது மனுஷனை சந்திக்க வரவில்லை. அவன் வானத்தை பூமி உண்டாக்குற தேவாதி தேவனை சந்திக்க வந்திருக்கிறார். மனுஷ சத்தத்தை கேட்கவில்லை, தேவாதி தேவனை சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்று உனக்கு எதிர்பார்ப்பது ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தர் என்று எதிர்பார்ப்பது அவருடைய கட்டளையை கை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். கர்த்தருடன் எதிர்பார்ப்பது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. கர்த்தருடன் எதிர்பார்ப்பது கர்த்தரை உண்மை ஆராதிக்கிற ஆராதனை. ஆமென். அலட்சியமாகவோ யாராவது வேண்டும் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் அறிவிருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனை, சகல கற்பனைகளின் படியேயும், அடுத்தது நியாமங்களின் படியேயும் குற்றம் மற்றவர்களாய் அவர்கள் வாழணும்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய கட்டளைகளையும் ஞாபகங்களை குறித்து அவங்க என்ன இருக்கு? அறிவு இருக்கு. அப்படின்னா கேட்கிறார்கள். கேட்கிறது என்ன செய்வாங்க? தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. என்ன செய்றாங்க? வாழ்க்கைக்கு வாயில சொல்ல, வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. இந்த கற்பனையில, இந்த ஞானத்துல எங்க நான் தவறி இருக்கிறேன், எங்க என் வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும், நான் கை கொள்ள வேண்டிய இடம் எது, நான் வாழ வேண்டிய பகுதி எது, எதை நான் விட வேண்டும், எதை அடைய வேண்டும் என்பதை தெளிவாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. நீ பரிசுத்தமாக எப்படி வாழ வேண்டும், நீதிமான எப்படி வாழ வேண்டும், வசனத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு போதிக்கிற சத்தியத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து நிதானித்து பார்க்க வேண்டும்.
நிலையில் சரி செய்ய வேண்டிய பகுதியை சரி செய்து தேவன் விரும்புகிற நிலையை வாழ்வதற்கு தேவன் வெறுத்து தேவன் சொல்வதை கை கொண்டு நீ வாழ்வாய் என்றால் உன் வாழ்க்கை மட்டுமல்ல, உன் குடும்பத்தை மட்டுமல்ல, உன் பிள்ளையோட வாழ்க்கையை தேவன் காட்டி அனுப்பினார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் பேசுவதற்கு மகன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து கொண்டு சொன்னார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரம் பேசலாம். அதிகாரி கேட்கிற வெளியே வா, வானம் என்னன்னு பாரு, நட்சத்திரத்தை உன்னால என்ன முடியுமா? அவன் நம்மை உன் ஜனத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் செய்தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்னென்ன அவர் ஆசீர்வாதத்தை சொன்னார், வாக்குத்தத்தம் எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். சொல்லுகிறான், நீ எனக்கு முன்பதை எப்படி நடந்து கொண்டிருந்தான், நான் உன்னை கவனிக்கிறேன். ஆமென். நான் உனக்கு விதித்த வழியை விட்டு விலகாத, நான் சொல்லுகிற கட்டளை விட்டு விலகாத, நான் உனக்கு என்ன சொல்ற அதன்படி வாழு, நீ எல்லா காரியமும் வாழ்க்கையில நான் செய்வேன். உன்னுடைய வேலை என்ன? நான் சொல்வதை நீ செய். உன் வாழ்க்கையை எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னால் முடியாது, ஆனால் எனக்கு நீ கீழ்ப்படிய உனக்குரிய காரியத்தை நான் செய்வேன். குற்றமற்றவர்களால் கடந்து தேவன் முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். யாருக்கு முன்னாடி நீதி உள்ளவர்கள்? தேவன் முன்பதாக நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தா அவர்கள் வாழ்க்கை எவ்வளவு என்ன செய்திருப்பாங்க? சோதித்து நிதானித்திருப்பாங்க. தங்கள் வாழ்க்கையில் தேவன் வெறுக்கிற காரியம் என் வாழ்க்கையில் சிந்தனையில் கூட ஒட்டிக்கொள்ள கூடாது. எண்ணங்கள் கூட ஒட்டிக்கொள்ள கூடாது. என்னுடைய அவர்கள் கவனமாக இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லாம, கர்த்தருக்கு போதிக்கிற காரியத்தை கை கொண்டு வாழ்வதில்லாம கவனமுடைய நம்மளாக இருந்தால் உன் குடும்ப காரியத்தில் கர்த்தர் கவனம் உள்ள தேவனாக இருந்தார். உன் தனிப்பட்ட வாழ்க்கை. அநேக தேவ பிள்ளைகள் தங்கள் வீட்டில் தன் பிள்ளைகளை குடியிருக்கின்றனர். அதாவது நல்லா அந்த பசங்க இருக்கிறா பாருங்க, இது வந்து பாருப்பா. அதாவது குழந்தை வளர்க்கிற பற்றி நான் உங்களுக்கு ஒரு நாள் நேற்று வந்து பண்றேன். இவர்களை இந்த டைமில் பெற்றோர் கண்டித்து புத்தி சொல்லி அந்த டைமில் சிக்ஷித்து வளர்க்கிற காலம் இது. பெற்றோர் இவர்களை என்ன செய்யலாம்? கண்டிக்கலாம், ஒரு குச்சி எடுத்து கண்டிக்கலாம். குறிப்பிட்ட வயசு வளர்ந்த பிறகு அவங்களை என்ன செய்ய முடியாது? கண்டிக்க முடியாது, சிக்ஷிக்க முடியாது. அப்போ 5 வளையாதது 50 சொல்லு என்பதற்கு பழமொழி. எதுல வளையணும்? அப்போ 5 சிறு பருவத்தில் உன் குழந்தைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்துவதற்கு முன்ன அந்த பிள்ளைகளை நடத்துகிற பாதையில நீ நடந்து வாழணும். புரியுதா இல்லையா? புரியுதா? உன்னிடத்திலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பருவத்திலேயே தெய்வ பக்தியை குறித்தும் ஜெபிக்கிறதை குறித்தும் பரிசுத்த வாழ்க்கையை குறித்தும் தேவன் வெறுக்கிற காரியத்தை குறித்தும் தேவன் நேசிக்கிற காரியத்தை குறித்தும் உன் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு குழந்தை கீழ்ப்படியவில்லை என்றால் கோல் எடுத்து பணம் எடுத்து சிக்ஷிப்பதை கர்த்தர் உனக்கு அனுமதிக்கிறார். குழந்தை நல்ல வாழணும்னா தண்டனை பிறம்பு எடுத்தாக வேண்டும்.
உன் சைட்ல நீ குற்றவாளி என்று தேவன் சொல்லக்கூடாது. ஏனியை பார்த்து அப்படிதான் கத்த சொன்னா சொல் பேசலாம். தேவனுக்கு ஒரு விதமா நீங்க செய்தா சொன்னா யாருடா இது பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்ற. அப்படி அந்த ஒப்பாரி வைக்கிறதோட சரி, என்ன எடுக்கல, சூரில் எடுக்கல. பிள்ளைகளை அடிச்சு போட்டான் பிடிச்சு போட்டான்னு எந்த தாய் சொல்லக்கூடாது. தகப்பன் சிக்ஷிக்கிறானா புத்தி சொல்லு. தகப்பன் குழந்தையை சிக்ஷிக்கும் போது தாயாக நீ என் பையனை தொடர்ந்து நீ நாய் தாயல்ல. பிள்ளைகளை சிக்ஷிக்கிற பெரிய பொறுப்பு தகப்பன் எடுத்துட்டு இருக்கு. சிக்ஷிக்கிறவனா இருந்தாலும் சரி, நீ புத்தி சொல்றா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு நீ உன் வாழ்க்கை மாதிரியா இருக்கணும். நீ கண்டபடி இருந்துட்டு புத்தி சொன்னா கேட்க மாட்டான். கண்டபடி வாழ்ந்துட்டு பிள்ளைகளை அடிச்சா திருந்த மாட்டான். நீ சரியா நீ சமாதானத்தை கட்டடித்தவோ பிள்ளைய உருப்படும். நீ சபை ஆராதனைக்கு ஒழுங்கு இல்லையே, பிள்ளைகள் நல்லா இருக்கும். வந்தாலும் நேரம் பிந்திவாங்க. எப்படி பிள்ளைகள் நல்லது உண்டாகும்? முன்மாதிரி கெட்டவன முன்மாதிரி கெட்டவன என்ன உன் வாழ்க்கை பிள்ளைகள் படிக்கட்டு. ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகள் புஸ்தகமும் என்ன என்ன இது நம்ம பலகை பலகை எழுத்து பலகை கொண்டு போகணும். எதற்கு? ஸ்கூல்ல பிள்ளைகள் படிக்கிறதுக்கு. ஆனா அல்லேலூயா சத்தமா சொல்லு, வீட்டில் படிக்க உன் வாழ்க்கையாக புஸ்தகத்தை திறக்கணும். புரியுதா? ஸ்கூல்ல படிக்க வகுப்புக்குரிய புஸ்தகத்தை திறந்து எதுல அந்த சின்ன குழந்தை அந்த பலகையில் எழுதி படிக்கிறான். ஆனா வீட்டில் வரும்போது நல்லொழுக்கமும் தெய்வ பக்தியும் பரிசுத்தத்தையும் படித்து தேவனுக்கு பிரியமானவனாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் மாற வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையாகிய புஸ்தகம் திறந்திருக்கணும். உன் வாழ்க்கையாகிய புஸ்தகத்தில் உன் வாழ்க்கை என்ன எழுதி இருக்கும், நீ வாழ்ந்து காட்டி இருக்கிறாயோ அதை தான் ஒரு பிள்ளை பாவம். அதில் ஒழுக்கக்கேடு காட்டினா உன்னை தேவன் தண்டிப்பார். தேவன் கையில தப்பிச்சிருக்க நீ. சபை ஆராதனை ஒழுக்க கெட்டு நேரம் கெட்டு வந்து ஒழுங்க ஜெபிக்காம ஆராதிக்காம சபை ஆராதனை மறந்து வாழ்வே துஷ்டமே. எப்படி உன் சந்ததியை நீ வளர்ப்ப? உன் பிள்ளை எப்படியா ஒழுக்கம் வளர்ப்ப? நீ தேவ சபைக்குள்ள ஒழுக்கம் இல்லையே, ஒழுக்கம் கெட்டவன. அப்ப உன் பிள்ளை கண்டபடி விபச்சாரம் பண்ணணும், தண்ணி அடிச்சுட்டு விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி தாரமாறா நாய் மாதிரி அடைய. நீ ஜோம் பண்ணவும் செய்யல. நீ முதல்ல திருந்து அப்புறம் தேவனிடத்துல கேள். புரியுதா இல்லையா? தேவன் ஊழியக்காரர் பேசுறார், என்னுடைய வருத்தத்தில் உங்களுக்கு பேசுறாங்க. கையை வைத்த சத்தமா சொல்ற. நீ குடிகாரனா குடிச்சு கண்டபடி வாழ்ந்தால் உன் பிள்ளை எப்படி நல்லா இருக்கும் சொல்றேன். நேரம் விடிஞ்சவன அப்படியே ஊதாரியே சுத்துற பெண்டாட்டி கூலி அடைச்சிடுறான். அதே வாங்கி பாக்கெட்ல போட்டுற. அவ கொடுக்கறது 4 அடி கொடுக்குற பெண்டாட்டி. அவ சம்பாதித்த பைசாய பாக்கெட்ல போட்டுட்டு வடிவ வச்சுட்டு நேரே டாஸ்மாக்ல போய் அங்க போய் கிடைக்கிறத இந்த நாய் கூட குடிக்காதத நாய் மோத்திரத்தோட கேவலமான குடிக்கிறது. நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும் பிள்ளை நல்லா இருக்கும். அத ஒழுக்கம் சரி, அது போட்டு பிள்ளைகள் வளர்றாங்க. நல்ல ஒழுக்கம் கத்து கொடுக்குறிய நீ. யார திட்டா என் பிள்ளைய திட்டாங்க அப்படியா? சரி, திட்டல தானா வளருமா?
குழந்தைகளை சின்ன பருவத்திலேயே எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை அவளுக்கு கட்டாயமாக போதித்து முழங்கால் படிக்கிட வச்சு வேதத்தை படிக்க வச்சு தேவையில்லை மொபைல கிளறினா கை மணிக்கட்டில் அடிச்சு ஒரு விரல உடைச்சாலும் பரவாயில்ல, நல்லொழுக்கமா வாழ கற்றுக் கொடுங்க. மொபைல்ல இருந்து டைம் பாசிங் பண்ணி டிவியில் அதுல இருந்து நேரத்தை போய் குழந்தைய விட்டு வைக்கலாமா? சொல்லு, விட்டு வைக்கலாமா? விட்டு வைக்கலாமா? பார்க்குறோமா? எல்லாம் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம்னா என்ன பார்த்து மூஞ்சியோட பசங்களோட மூஞ்சை பார்த்தாலே அப்படி என்ன வீட்டில் போதும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டிவி பார்க்குறேன்னு அர்த்தம். டிவியில் போய் உட்காந்துட்டு மொபைலில் நேரத்துக்கு எப்படி அதை உருப்படுவ? நீ எப்படி உருப்படுவ? முட்டி போட ஜோமன நேரம் இல்லை, சமையல வாய்தவ போட முடியல, வாய்தவ கை தட்டு பாட முடியல, மொபைல நோண்டிட்டு இருக்கு. அங்க என்ன இருக்கு? வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள். பாருங்க, உன் சந்ததிக்காக தேவன் சொல்ற வார்த்தை பாரு. அடுத்தது 7ஆம் வசனம், மலடியாக இருந்த படியினால் பிள்ளை இல்லாதிருந்தது, வயசாகி போச்சு. அல்லேலூயா. இருவருக்கு என்ன ஆகி போச்சு? இப்ப அவங்களுக்கு நம்பிக்கை இழந்துச்சு. அல்லேலூயா. நம்பிக்கை இழந்து என்ன போய் வயசாகி போச்சாப்பா, இது நம்ம குழந்தைக்காக என்ன செய்யணும்? ஜெபம் என்ன விட்டுரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் இருதயத்துக்குள்ள இருந்திருக்கலாம், நான் என்னுடைய சாப்பிட விட்டுரும். இதுக்கு நம்ம ஜெபம் பண்றோம். முடிஞ்ச வயசான காலம் நம்ம ஆண்டவர் பயந்து அவருடைய ஞாபகங்களை கை கொண்டு சாகிறது வரை கடைசி மூச்சு வர நம்ம என்ன செய்யலாம்? வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிருவோம். என்னுள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் வேறொரு எண்ணமும் இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஆபிரகாமின் தேவன் அல்லவா? அல்லேலூயா. அந்த தேவன் ஆபிரகாம் 100 வயதுல குழந்தை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில குழந்தை தராமல் இருக்க முடியுமோ என்ன சந்தேகம் வந்திருக்கும். அல்லேலூயா. பாருங்க, எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அப்படி இருக்க ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே வருகிற காலத்தில் படி தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டு பெற்றான். வேளையிலே வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அடுத்தது, கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனம் பண்ணார். ஆமென். நீ உண்மையா இருந்தாலே போதும். அல்லேலூயா. உனக்கு தேவன் செய்ய வேண்டியது கரெக்டா செய்வார். அவர்கள் ஜெபித்தது மாதிரி இதெல்லாம் தெரியல, இந்த ஏரியாவில் சுட்டி காட்டவில்லை. நான் நினைக்கிறேன் அவர்கள் வயதாகி போச்சு, கத்த தருவார், அவரு தேவைன்னா சுத்தமா இருந்த தருவார்னு ஒரு எண்ணத்துல இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஜெபிச்சு இருக்கலாம், ஜெபித்த குறித்து எனக்கு சொல்லப்படவில்லை, நான் பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா இருந்தாங்க. அல்லேலூயா. பரலோகத்து தேவன் நீதிமானாய் பரிசுத்தவானாய் கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய ஞானங்களையும் கை கொண்டு வாழ்கிற அந்த குடும்பத்திலே தேவன் பார்வை வைத்தார். ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படி நீ வாழ நீ எத்தனிப்பாய் என்றால் உன்னை கண்காணிக்கிற ஒரு பரலோகம் உண்டு. ஆமென். உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதை செய்கிறவர் நீ அல்ல, தேவாதி தேவன் செய்வார். ஏன் உன் வாழ்க்கை உத்தமமாக இருக்கிறது, உன் செயல்பாடுகள் நீதியாக இருக்கிறது, தேவனுடைய ஞானத்தை நீ கை கொண்டு வருகிறாய், உன் மேல் தேவன் பிரியம் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் உன்னை ஒருவனே அனுப்புகிறது அல்ல.
என்னுடைய சமூகத்தில் வந்து தெய்வ பக்தியாய் என் ஞாபகங்களை, என் கட்டளைகளை, என் சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற என் மகன், என்னுடைய மகன், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை அகற்ற, அவர் வாழ்க்கையில் இருக்கிற தீமையை அகற்றி நன்மை அவருடைய வாழ்க்கையை கட்டளையிடுவதற்கு நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். Praise God. Praise the Lord. உன் வாழ்க்கையை குறித்து நீ கவனமாய் கரிசனை இருக்கிறத விட கோடி மடங்கு கரிசனை தேவன் உண்மைக்கு வைக்கிறார். உன் பிள்ளைகள் நீ வைத்திருக்கிற கரிசனை பார்க்கிறோம், கோடி மடங்கு கர்த்தர் வைக்கிறார். உன்னிடத்தை எதிர்பார்ப்பது உன் பிள்ளைகளை சீராய் நடத்து. பெற்றோர் கட்டாயம் உங்க பிள்ளைகளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வைக்க. என்ன செய்யணும்? சப்பானி போல உட்கார விடக்கூடாது. மூட்டி வந்து கொஞ்ச நேரம் பைபிளை படி, சத்தமா படிக்கணும். ஏதாவது தாய் தாமன் சொல்றீங்களா? யார் பிள்ளைகளிடத்துல ஜெபிக்கிறதற்கும் பைபிள் படிக்கிறதற்கும் முக்கியத்துவம் அழுத்தம் கொடுக்கிறியோ உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கே ஒரு மொபைலை வாங்கி கொடுத்துட்டான், கணவன் மனைவிக்கு பங்கு வச்சு அதுல இருந்துட்டு பார்த்துட்டு இருக்குது. இப்ப கட்டுனதெல்லாம் பண்டாட்டி கட்டல, மொபைலும் கட்டிட்டு. தேவனுடைய பிள்ளைகள் ஏற்று கடைசி காலம், காலம் செல்லாது. அடுத்தது என்ன நடக்குன்னு உனக்கு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏதோ ஒன்று நடக்க போகிறது. உலக நாடுகள் கூட படைகள் எல்லாம் எங்க கடல் சமுத்திரத்தில் படர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காரன் ராணுவத்தை அனுப்பி இருக்கிறான், சீனாக்காரன் கொண்டு போயிருக்கிறான், ரஷ்யாக்காரன் கொண்டு போயிருக்கிறான், வடகொரியாக்காரன் அணவு இறங்கி நிற்கிறான், ஜப்பான்காரன் ரெடியா நிற்கிறான். எல்லாரும் சமுத்திரத்தில் இறங்கி நிற்கிறான் அவங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு. ஒருவேளை மூன்றாவது உலக மகா யுத்தம் தொடங்கிச்சுன்னா இதுதான் கடைசி காலம். காலத்தில் எவ்வளவு தெய்வ பக்தியை வாழ முடியுமோ அவ்வளவு தெய்வ பக்தியை வாழ கற்றுக்கொள். தேசத்தின் ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். நீதியாய் ஆட்சி செய்கிறவர்கள் இல்லை, அநியாயமாய் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், கொடுமை ஆட்சி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஜனங்களை ஒடுக்கிறவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீதி நியாயம் என்பது எந்த ஆட்சியிலும் இல்லை. அப்படிப்பட்ட கொடூர காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இன்று நீயும் நானும் தெய்வமற்ற வாழக்கூடிய காலம். குடிச்சு குமாரம் போட்டு கண்டபடி வாழ்கிற காலம் அல்ல. குடியாத கூட, தண்ணடிக்காத விபச்சாரக்காக கூட, ஊரு சுத்துற காலம் அல்ல. இன்று உனக்கு உன்னை கடவுள்களை செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டு வீட்டில் நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகளுமாய் தனியாயிருந்து வேதத்தை வாசத்தை ஜெபிக்க வேண்டியது, சபைக்கு ஒழுங்கா வர வேண்டிய காலம். இனி உனக்கு ஒருவேளை காலம் கொடுக்கப்பட மாட்டாது. கொடுக்கப்பட்ட காலத்தை நீ கவனமாயிரு. உலகத்தை அனுபவிக்க வேண்டிய காலம் அல்ல. அடுத்தது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் உலகமே போயிட்டு இருக்கு. என்னைக்கு நீ உலகத்துல கிடந்துட்டு கண்டதையும் கடியதையும் தின்னுட்டு அப்படி இப்படி வாழ்ந்து தீய நண்பர்கள் கூட சேர்ந்து உன் மனம் போல் வாழ்கிற இல்லையா? கவனமாயிரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். அவனை கண்டு கலங்கி தூதன் அவனை நோக்கி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்டது, உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவார். சொல்லி இருக்கு. அவங்க தேவனத்தை என்ன சொல்ற வேண்டி ஜெபம் பண்ணி இருக்கிறார். வேண்டுதல் ஏன் கேட்டாரு? அவங்க அல்லேலூயா கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படியையும் அடுத்தது ஞாபகங்களின்படியே எப்படி இருக்கிறார்? குற்றமற்றவர்கள் நடந்து தேவனு முன்பாக நீதியுள்ளவர்களாக. புரியுதா இல்லையா?
ஏன் அவங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது? வாழ்க்கை தேவனுடைய பார்வையில சரியா இருக்கு. எப்படியோ வாழ்ந்துட்டு தேவன் ஜெபமான ஜெபத்தை கேட்க மாட்டார். புரியுதா இல்லையா? புரிந்து கொண்ட கையை உயர்த்தி காட்டுவோம். அல்லேலூயா. உன் வாழ்க்கை வேதம் சொல்லுகிற பாருங்க, கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படி. என்னது? என்ன சொல்லுங்க? அடுத்தது நியாமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து. அடுத்தது தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவனாக. இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? அவர் செய்ய வேண்டியதை செய்வதற்கு தகுதியான வாழ்க்கை. உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டியதை சரியானது நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்றால் முதலாவது பார்ப்பது உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பார். தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறார்? உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. என்று பார்க்கிற தேவன் கண்ணிலே சதமாசதோ வாழ்க்கை அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தோடு தேவன். சகரியாவே பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு என்ன செய்ய போறா? ஒரு குமாரனை தருவார். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. பெரிய சந்தோஷம். ஆமென். சரி, அது தொடர்ந்து உள்ள காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கல. ஏன்னாக்கா அவன் விசுவாசிக்கல. சோதரம் விசுவாசிக்காமல் பல கேள்விகள் கேட்டதுனால ஆண்டுகிறார். இந்த காரியம் நடக்கிறது வரை நீ எப்படி பேசாமல் ஊமையாக எப்படி ஆண்டுதான் வயசாயிட்டேன்னு இந்த கண்டிஷன் இருக்குன்னு இது எப்படி நடக்கும்? எப்படி அவன் ஆண்டவரு என்ன கேள்வி எங்க கேட்டான் பாருங்க. தேவதூதன் சொன்னா, நீ தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை நீ விசுவாசிக்காத காரணத்தினால், அல்லேலூயா, இது நடக்கிற காலம் வரை நீ யாரா இருப்பாய்? பேசாமல் ஊமையனா இருப்பாய். பாத்தீங்களா? விசுவாசிக்கலைன்னா தண்டனை உண்டு. விசுவாசிக்கலைன்னா தண்டனை. தேவனுடைய வார்த்தையின் மேல் சந்தேகப்படக்கூடாது. சரி, அது போட்டு அல்லேலூயா. அப்போ அந்த கடந்து விட்டது பாருங்கள். கடந்து வரும்போது பாருங்க, இன்னும் யோவா சாபனை பற்றி நாம் பார்க்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் 1:15 வாசிப்போம். பெரியவனாயிருப்பான், குடியான், தாயின் வயிற்றில் இருக்கும் போது. அப்போ இவன் யோவான் ஸ்நானன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் ஏன் பெரியவன்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவது அல்லேலூயா, தேவனால் தெரிவித்து அவர் பேரையும் தேவனால் சொன்னார். ஸ்தோத்திரம். இரண்டாவது, குழந்தை வயிற்றில் இருக்கும் போது தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணார். தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கும் போது தேவன் பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார் என்றால் இதுதான். அல்லேலூயா. அப்போ அந்த குழந்தை தேவனுடைய பார்வையில பாக்கியவானாக இருக்கிறான். அவன் தேவனுடைய பார்வைக்கு ஒரு விசேஷித்த நபராக வைத்திருக்கிறார். அதான் அல்லேலூயா. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் என்ன செய்திருப்பான்? நிரப்பப்பட்டிருப்பான். அல்லேலூயா. ஒன்று, தேவனால் பெயர் சூட்டப்பட்டவன். இரண்டு, தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன். மட்டுமல்ல, நல்ல நீதிமானாகிய உத்தமனாகிய பெற்றோருடைய சன்னதியானவன். ஆமென். தாயின் தகப்பனும் நல்ல ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாய், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் நீ வாழ்வாய் என்றால் அல்லேலூயா, தேவன் உனக்கு கொடுக்கிற சன்னதி. ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதியா இருக்கு. அதே மாதிரி சிறு பருவத்திலேயே குழந்தைகளை என்ன செய்யணும்? தெய்வ பக்திங்கிற வழி நடத்தணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க,
இப்போ பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த குழந்தைகள் இருக்கு, இவங்க எல்லாம் குற்றத்துக்கு இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க? அடிக்கலாமா இல்லையா? அடிக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் சரி, எதாவது அவருடைய எல்லாம் என்ன செய்யலாம்? கோல் எடுத்து சாத்தலாம். என் பிள்ளை தொடாத என்னோட சொன்னேன்னா அது தவறான லைனில் போயிருக்கிறது. சிலதுக்கு சிக்ஷிக்க வேண்டாம், புத்தி சொன்னால் போதும். சிலதுக்கு புத்தி ஒன்றும் சொல்லண்டா, தானாக ஒரு பக்குவம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும். அநேகத்துக்கு சிக்ஷை கொடுத்தாகணும், கடிந்து கொண்டாகணும், தண்டித்தாகணும். இந்த லெவலில் குற்றத்திற்கு முட்டி போட வைத்து முட்டி போடாமல் ஜெபிக்காமல் இருந்து ஜெபிக்காமல் கர்த்தருடைய காரியத்தில் பிள்ளைகள் அலட்சியமாக பிள்ளைகள் இருக்கும்போது இப்போவுமே நீங்கள் சிக்ஷித்து ஜெபிக்க கட்டாயப்படுத்தி வேதத்தை வாசிக்க நீ கட்டாயப்படுத்தாமல் வேதத்தை குறித்து கர்த்தரை குறித்து புத்தி சொல்லாமல் உன் பிள்ளைய விட்டுட்ட நாளைக்கு அல்லேலூயா அந்த லெவலெல்லாம் ஆகும்பா. அதாக இருக்கிற சில வாலிப பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே, ஒரு 10-15 வயசுக்கு எல்லாம் மேலே போனவரை அடிக்க முடியுமா? அப்போது ஒரு வாலிப பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்டதான ஒரு 18 வயசு 15 வயசுக்கு மேலே 18 வயசு 20 வயசானவரை அடிக்க முடியுமா? எல்லா பிள்ளையும் அடி வாங்க திருப்பி அடிக்கும். நீ யார் என்ன கேட்குதா இல்லையா? கேட்குறான் கிடையாது. நீ என்ன அடிக்கிற யாரு கேட்குதா இல்லையா? திருப்பி அடிக்குதா இல்லையா? ஓ கிளவின்னு பிடிச்சி கொடுத்தாங்க. சமுத்திர போய் நிற்க வேண்டிய ஓட்டு. ஏன் சிக்ஷிக்க வேண்டிய டைம்ல நீ சிக்ஷிக்கல. நீ பாடுற ஐயோ என் பையன் கீழ்படி இல்லையே, என் பொண்ணு கீழ்படி. ஏன் முதலாவது நீ கீழ்படி இல்லை. உன் பிள்ளைய குழந்தைய இருக்கும் போதே தோலை உரிச்சிருக்கணும். ஆமா, ஒருபோது பிள்ளைகளை சிக்ஷிக்க கண்டிக்க கடிந்து கொள்ள தயக்கம் காட்டாத. பிள்ளைகள் அன்பு இருக்கலாம், அந்த அன்பு அதை செய்ய வைக்கும். கண்டபடி வளர விட்டாதுன்னா வளர்ந்தவரை புத்தி கோணி போய் வளர்ந்தாச்சு. கொஞ்சம் கண்ணு பூனை எலி கண்ணு மாதிரி இருந்தது பூனை கண்ணு மாதிரி மாறிச்சுன்னு மீச ஒண்ணுமே இல்லை, அப்பவே முறுக்குறான். சிலவனுக்கு இந்த பிரெஞ்சு தாடி என்னது, உனக்கு மூஞ்சோட சேர்த்து அறுத்து எடுத்துடும். சிலவனுக்கு இந்த வைக்கப்போர் போல தலை என்னது, நம்ம பசங்க கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வெட்டி குறைச்சிருக்காங்க, இன்னும் குறைக்க வேண்டிய இருக்குடா. சோத்துல வைக்கப்போர் இருந்தது, இந்த மினி டோரில் வைக்கப்போர் வச்சுட்டு போகும்போது 2 பக்கம் தள்ளிட்டு நிற்குமா. யோ ஏயா ரோடு அடைச்சிட்டு போறேன், உன் பையன் நடக்கும்போது ரோடு அடையிறான். முடி வெட்டுறதுல கவனமா புத்தி சொல்ல அவனுக்கு. கழுத இல்லைன்னா கொஞ்சம் ஆசிட் வாங்கி என்ன செய்யுது, தலையில பெரட்டி விட்டுரு. முடிய வேண்டாம், காலம் பூரா சொட்டையா சுத்தட்டுவேன் என் தலை மாதிரி. ஹல்லேலூயா. வளர்க்க வேண்டிய சரியா வள, புத்தி கரெக்டா சொல்லு. அடி கொடுக்கணும், அடி கொடு, சிரிச்சுக்கணும், சிரிச்சு வளர்த்து பிள்ளைகள் ஒழுங்காக வளர்றது. ஓம் பிள்ளை நாளைக்கு 4 பேர் முன்னாடி கேவலமா சுத்தக்கூடாது, அடுத்தவன் காலுக்கு போக கூடாது. அடுத்தவன் சி ஓம் பையனா ஓம் பொண்ணா சி சீர் கட்டது அவன் சொல்லாம இருக்கணும்னா இன்னைக்கு அதை சரிப்படுத்த. விசுவாசிகளை உங்களுடைய வாழ்க்கையில பல குழந்தைகள் பிள்ளைகள் ஏன் அடங்காம சுத்தது? இப்போ தண்டிக்க வேண்டிய நாட்களை நீ தண்டிக்கல. அவங்க உன்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற அளவுல நீ வாழ. நீ மாசத்துல 1-2 நாள் சர்ச்சைக்கு வந்துட்டு ஏன் வரல, உடம்பு சரியில்லையா? என்னது என்னைக்கிட உடம்பு உனக்கு நல்லா, துணி துவைக்கலையா? சிலவங்க சொல்ற காரணம் ஆட முட்டாள இப்படி வேணா பேசுவாங்க. தேவன் ஆராதிக்கிறதுக்கு உனக்குள்ள காரணம் தான். பேசுவான் சரி அது ஓட்டும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவன் தேவனால் பெயர் சூட்டப்பட்டவன் மட்டுமல்ல,
தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன். மட்டுமல்ல மத்தேயு 11:10 வாசிக்கும் போது அனுப்புவேன், போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், இவன் தான். அல்லேலூயா, கையை சொல்லுவோம். அப்ப அந்த யோவானஸ்நானனை கர்த்தர் ஏன் இப்படி முன்குறித்து அபிஷேகித்தார்? அல்லேலூயா, இயேசுவுக்கு என்ன செய்வது? வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக. பாத்தீங்களா, தாமதித்தாலும் கூட அல்லேலூயா ஒரு காரணம் உண்டு. அதனாலே நீ மலடி என்று சொல்லி உன்னை தூற்றுகிறார்களா, உன்னை நிந்திக்கிறார்களா, கவலைப்பட வேண்டாம். அந்நாளாக இருந்தால் நீ உனக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சாபங்களை கொடுப்பார். தாமதத்தின் காரணமே ஒரு மேன்மை கிடைக்க போகிறது. உனக்கு கைகளை தட்டிகளை நோய்க்கப்படுத்தும். வேதத்துல யார் யாருக்கெல்லாம் தாமதமாகி கட்ட குழந்தைகளை கொடுத்தாரோ எல்லா குழந்தைகளும் சரித்திர படைத்த பிள்ளைகளாக இருக்கிறார். வேதத்தில் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தாமதத்து கிடைத்தாலும் தேவன் கொடுப்பது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எந்த நன்மையும் நீ உத்தமனாயிரு, நீதிமானாயிரு, பரிசுத்தமாய் வாழு, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து வாழு, உன் தேவையின் மேல் கர்த்தர் கவனம் செலுத்துவார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் உலக இரட்சகரை முன்னறிவிக்கும்படியாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எவ்வளவு பாக்கியமான காரியம். ஹalleluya, ஹalleluya. நான் அந்த இடத்துல நின்று பிரசங்கிப்பேன் என்று நான் பிறந்து வாழ்ந்து கொண்டது காலத்தை நினைக்கல. அது அந்த தர்மபுரி வருவதை நினைக்கவே இல்லை. ஆமென், ஆமென். நான் வெளிநாட்டுல போகும்போது அதை நினைச்ச பெரிய கோடீஸ்வரனா பணக்காரனா இருக்கணும் நினைத்து கொண்டு தான் வெளிநாட்டுக்கு சென்றேன். அங்க சென்ற போதுதான் தெரியும் எனக்கு கிடைச்சது யோனாக்கு கிடைச்ச ஒரு மீன். தேவனுடைய திட்டம் இந்த இடத்தை கொண்டு நாட்டப்படுவார். வேறு பல திட்டங்கள் வைத்திருக்கலாம். என் திட்டம் ஒன்றுமல்ல, என் தேவனுடைய சுத்தம் மட்டுமே. தேவனை பயந்து வாழ்கிற நீ பல திட்டம் வைத்திருக்கிறா. நீ தேவனை பயப்படுகிற நபரா இருந்தா ஒரு திட்டத்தை எல்லாம் கட்ட அடிச்சு நம்பிக்கை தேவ சித்தத்தை கொண்டு கட்டு நடத்துவார். இயேசுவுக்கு உலக இரட்சகரை முன்னறிவிக்கும்படிய கடந்து வந்தவன். மார்க் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் பார்க்கும் போது அதனுடைய மார்க் 1:2-3 வாசிக்கும் போது வாசிப்போமாக. என் தூதனை பாருங்க, தேவனுடைய பார்வை விசேஷமானவனாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. தேவன் முன்பதாய், அதாவது உண்மையா சகரியா உண்மையான ஊழியக்காரனாக இருந்தார். எலிசபெத் உண்மையான ஒரு தாயாராக இருந்தார். கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் கொடுத்த சந்ததி சாதாரணமானதாக இருக்கவில்லை. ஆமென். ஒரு தூதனை உனக்கு முன்பு அனுப்புவேன், உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார். வனாந்தரத்தில் கூப்பிடக்கூடிய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனதில் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டு தேவனால் அவனை குறித்து தேவன் வைத்தது முன் திட்டம். அல்லேலூயா. 6ஆம் வசனம் யோவான் 1 கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று அவர் பாதை சுவை பண்ணுங்கள் இயேசுவை குறித்து என்ன முன்னறிவித்தார். இயேசுவிடத்தில் மனம் திரும்புவதற்குரிய போதனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது 6ல இருந்து பாருங்க, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யல, இவ்வளவு தூரம் தேவனுடைய ஸ்பெஷல் ஒரு ஆர்டினேஷன், ஸ்பெஷல் ஒரு
மேன்மையான ஒரு மகத்துவம் இருந்த ஒரு ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசியாக மாற்றின போதிலும் கூட அவன் என்னது தன்னை தான் ஏழ்மையின் மனநிலை உடையவனாய் இருந்தான். அவன் ஒட்டக மயிர் உடையை தரித்து கட்டிக்கொண்டவனாயும் புசிக்கிறவனாயும் இருந்தான். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சி மாறி அவருக்கு நான் பார்த்து தன்னை தாழ்த்துகிறார். தேவன் ஒரு மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மேன்மை இதுதான். தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறார். நான் அவருடைய பாதரட்சி மாறை அவிழ்க்கிறதற்கு பாத்திரன் அல்ல. ஒரு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற ஒரு இறுதியை நமக்கு வேணும். நம்மை யாராவது ஒன்று பேசிட்டா, என்ன பேசிட்டியா, நான் என்ன பண்றேன், நான் யார் தெரியும், யாரும் உன்னை காட்டுறேன் பாரு, எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், அங்க தெரியும், இங்க தெரியும். யோ இங்க நின்று தாளம் போடாது, அவனை இவனை கொண்டு போ, முதல்ல அவனை தெரியும், இவனை தெரியும், அங்க இங்க நின்று கையாட்டாதப்பா, கூட்டிட்டு வா முதல்ல என்று சொல்ற அளவுல வாயடியே பெருசு. அந்த பெருமை பேசலா வேதம் சொல்லுங்க, தாழ்மை தேவை. தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு புத்தி சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள இறுதியை வேணும். ஒரு கடிந்து கொண்டா கூட அதுக்கு உடனடிய மனசு கர்வம் கொள்ளக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, தாழ்மை வாசிப்போம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். மட்டுமல்ல, மத்தேயு 3:1-2 வாசிக்கும் போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவர் பாதையை சுவை பண்ணுங்கள் என்று மனவாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் இவனை. எவ்வளவு ஒரு மேன்மையான அபிஷேகம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புதலை பற்றியும் அதை கீழே வாசிக்கும் போது அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்த வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது, இதோ இப்பொழுது கோடானது வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் மற்றொன்று வைக்க அதே போடப்படும். நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார், மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. மட்டுமல்ல, பாவத்தை கண்டித்து பேசுகிறார். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது அந்த வாக்கில் எச்சரிப்பு, அதாவது லூக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கு சொல்லப்பட்ட வாசிப்போமாக, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் எட்டாம் வசனம், மனம் திரும்புதலுக்கு சொல்லாதிருங்கள், கோடானது நேர்த்தீர்ப்பு, இது ஜட்ஜ்மென்ட், நேர்த்தீர்ப்பு குறித்து சொல்றாரு. 14ஆம் வசனம், அது 13ஆம் வசனம், அதற்கு அவன் நோக்கி கேட்டார். இடுக்கல் செய்யாமலும் சாட்டாமலும் சம்பளமே போதும் என்று எனக்கு அப்படின்னாங்க, கை கூலி வாங்காது. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை திட்டம் தெளிவாக எச்சரித்தான், முகதாட்சனை பார்க்கல. அல்லேலூயா. எப்படி அவன் போச்சவன் மிலிட்டரி மேன் இல்லையா, எப்படி அவனுக்கு கைக்கூலி வாங்காத, அநியாயமா தீர்ப்பு கொடுக்காத, அது செய்ய இது செய்ய எப்படி நம்ம பேசுறது, அவன் தப்பா எடுத்துறான், அதல்ல. அல்லேலூயா. அவனுக்கு என்ன, தேவனை பிரியப்படுத்த வேண்டும்.
அதான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்றாலே கரெக்டா இருக்கணும். பாருங்க, இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். மத்திய 14 3 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது, அதாவது ஏரோதை குறித்து அல்லேலூயா அல்லேலூயா, அவன் ராஜா என்று கூட பாராமல் அவன் தவறை என்ன செய்தான்? சுட்டி காட்டி எச்சரித்தான். அல்லேலூயா. அவன் ராஜா ஆனாலும் அவன் என்ன செய்தான்? எச்சரித்தான். ஏனென்றால் ஏரோது பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாளை பற்றிய விஷயத்துல, தகாத உறவின் விஷயத்துல அல்லேலூயா எச்சரிப்பை கொடுத்தான். அதனால் அவன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். கொலை பண்ணினாலும் பரவாயில்ல, இந்த இடத்திலையும் நீதியை பேசுவதற்கு அவன் தேவனால் ஒரு விசேஷமான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அதனால் தான் அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவனை ஒரு பெரியவன் ஒருவரும், அதாவது ஸ்திரீ எடுத்து பிறந்தவர்களில் யோவான் சாமனை பார்க்கிறோம், பெரியவன் ஒருவரும் இல்லை. ஆகிலும் பெரியவனாய் இருக்கிறான். எப்படி பெரியவனாய் இருப்பான்? அல்லேலூயா. யோவான் 3வது அதிகாரம் 28 29 வாசித்து முடிப்போம். உண்டாயிற்று. இருந்தானே ஒளிய மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவர் முன்னதாக அனுப்பப்பட்டவன் என்று சாட்சி. மணவாட்டியை உடையவனே, மணவாளன் தோழனே நின்று கேட்கிறார் குறித்து. அப்போ அடுத்தது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பாய் என்று சொல்றாள் பாருங்க. தன்னை மணவாளனின் யாரா சொல்றான்? தோழன். புரியல? மணவாளனாக ஊமிக்கப்பட்டது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தன்னை அங்கு என்ன சொல்லுகிறான்? தன்னை பெரிதாய் காட்டாமல் மணவாளனாக இயேசுவுக்கு யாரு? நான் தோழனா இருக்கிறேன். அப்படி என்றால் மணவாட்டி யார்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான். அப்பாதி யார்? மணவாட்டி என்ற ஸ்தானத்துக்குள் கடந்து வந்த இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். பரலோக ராஜ்யத்தில் மணவாட்டி, அதாவது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு ஞானசானம் பெற்று பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை மணவாட்டி என்ற ஸ்தானம். அப்படி என்றால் ஓமானமாய் சொல்லப்படுவது அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு பதவிக்குள் கடந்து வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல் 19:7 ஆட்டுக்குட்டியான மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் 1, 2, 9, 10 சொல்லும் போது புதிய எருசலேமை குறித்து சொல்லும் போது வாசிக்கிற 1, 2 வசனத்தை, புதிய வானத்தை கண்டேன், முந்தின வானமும் ஒளிந்து போயின, இல்லாமல் போயிற்று. நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள இந்த இடத்தை எதை காண்கிறார்? புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் எங்கிருந்து வருகிறது? பரலோகத்து தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட். அது எது? புதிய எருசலேம் எப்படி அனுபவிக்கப்படுகிறது? தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டது. அப்போ
மணவாட்டி என்றுள்ள அந்த பூரணப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடம்தான் புதிய எருசலேம். அல்லேலூயா. விளக்கங்கள் வேறு தான் கொடுக்க முடியும், இந்த ஏரியாவில் மட்டும்தான் பேச முடியும். அல்லேலூயா. அது ஒருதான் எப்படி வேறு சொல்கிறது, 1ஆம் வசனம், பின்புதான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டே, முந்தின வானமும் முந்தின பூமி என்ன ஆயிட்டு ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாம போயிட்டு நித்திய காலமாய் இயேசுவோடு கூட நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த பரலோக வாழ்வை யார் கட்ட முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது? இந்த பூமி அல்ல. அல்லேலூயா. இந்த பூமியும் இந்த வானமும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும், சமுத்திரமும் இல்லாமல் போகும். அந்த புதிதாக்கப்பட்ட பாவமில்லாத பூமியில அல்லேலூயா தேவன் சொல்லுகிறது, யோவானான் புதிய எருசலேமாய் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அப்போ அதை அவர் பார்க்கிறார், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல. மணவாட்டி அல்ல, என்னது? அப்போ ஒரு புருஷன் மணவாளனுக்கு ஒரு மணப்பெண்ணை எப்படி அலங்கரிப்பார்கள்? நம்ம இங்குள்ள இதை பார்க்கலும் வெளிநாடுகளில் ஒரு மணப்பெண்ணை அலங்கரிப்பது என்றால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ அந்த அலங்கரித்து அந்த அப்படி என்றால் அங்க வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் முன்பதாகவும் மட்டுமல்ல, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா அல்லேலூயா பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரையிலையும் அவருடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான நாள். இவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு நிலை, அலங்கரிக்கப்பட்ட நிலையில் எப்படி பரலோகத்திலிருந்து நினைச்சது இறங்கி வருகிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களுக்கு தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர்கள் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமா இருப்பார், தேவன் தாமே அவர்களோடு கூட அவர்கள் தேவனாயிருப்பார். அல்லேலூயா. அந்த மேன்மையான ஸ்தானத்தில் இயேசுவோடு கூட இருப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை சொல்லுகிறது என்னவென்றால், அவரோடு கூட இருக்கிறவர்கள் யோமா ஸ்நாபகனை பார்க்கலும் பெரியவனாயிருக்கிறார். அல்லேலூயா. பூமியில் ஸ்திரீ எடுத்து பிறந்தவர்கள் பெரியவன் யாரு? யோமா ஸ்நாபகனை பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனா பரலோக ராஜ்யத்தில் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவானாகிய நாம் அவரை பார்க்கணும் மேன்மையானவர் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. அப்ப அதான் வேதம் சொல்லுகிறது. முதலாவது பார்த்தோம் அல்லவா, அதான் சொன்னோம் அல்லவா, இப்படி ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோமா ஸ்நாபகனை பெரியவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியனா இருக்கிறவன் அவனிடம் நம்மை ரட்சித்த கர்த்தர் எவ்வளவு ஒரு மேன்மையான ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அதாவது அன்று சீசன் பார்த்து சொன்னார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அப்ப அவருக்கு ஒப்பாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒரு மேன்மையானவர்கள். அந்த மேன்மையானவர்கள் என்கிறான் நிலையில் வாழ்கிற நாம் தெய்வ பயத்தோடு, ஆமென், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, ஆமென், ஒரு நீதிமான்களாய், ஆமென், நீதியை செய்கிறவர்களாக தேவனுக்குள்ளே வாழ வேண்டும் என்பதை கர்த்தருடைய வசனம் நமக்கு எச்சரிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பூமியில் நமக்கு கொடுக்கிற காலம் இனி காலம் இல்லை. ஆமென். இந்த காலம் கடைசி காலம். இந்த நாட்கள் மனம் திரும்ப வேண்டியவை. என்ன செய்யணும்? மனம் திரும்பினவை ஞானசாரம் எடுக்கணும். ஞானசாரத்தை ஒரு தேவனுக்குள்ளே பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று கர்த்தரை ஆவியோடு உங்களோடு நீ ஆராதித்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தரை ஒழுங்கா நீ ஆராதித்து வாழும் போது அல்லேலூயா வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த நாள் மிக சமீபமா இருக்கிறது. அதற்கு நம்மளை ஒப்புக்கூடிய நம்மளை பற்றி ஜெபம் பண்ணுவோம். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் அதிவிரைவா நிறைவேறுதே.
பிள்ளைகளே, யோவாசானை குறித்து பிறப்பு அந்த வாழ்க்கை எல்லாம் மிக ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. ஆனாலும் கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களில் யோவாசானை பார்க்கிறோம். பெரியவன் ஒருவனும் எழும்புறதில்லை, ஆகிலும் பரலோகத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறது என்று கர்த்தர் சொன்னார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
எவ்வளவு உன்னதமான ஒரு வாக்கியம் பாருங்கள். அவன் மணவாள இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது ஆயத்தம் இருக்கிற பரிசுத்தவான்களாகிய மணவாட்டி சபை அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களோடு கூட அமர்கிறதான ஒரு நாள் இருக்கிறது. ஆமென். அந்த பரலோகத்தின் மேன்மையின் காரியத்தை இங்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் வருகைக்காய் ஆயத்தப்படுவோம். அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. எல்லாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல நிலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் அடிப்படையில் யோவாசாமனை குறித்து, அவருடைய தாய் தகப்பனுடைய பரிசுத்தம், உண்மை, கீழ்ப்படிதல், தெய்வ பயத்தை குறித்து, யோவாசாமனை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து, எங்களை எங்கள் தேவன் என்ன நோக்கத்தில் அழைத்திருக்க என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க மாட்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கொஞ்ச காலம் மாத்திரம் இந்த உலக வாழ்க்கையாண்டவர்கள். ஆமென். இதை நம்பி எங்கள் வாழ்க்கையை ஏமாந்து விடாதபடி, ஹல்லேலூயா, அந்த ராஜ்யத்திற்காக கர்த்தரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு என்ன செய்வதல்லப்பா, நாம் உமக்கென்று வாழ என்று நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் நாம் பெரியவனாய் வாழ்கிறவன் அல்ல, தேவ ராஜ்யத்துக்குரிய மனுஷனை வாழத்தக்கனாய் கர்த்தரை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. அந்த ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே